என் நெஞ்சில் குடியிருக்கும். புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்காகவும் சுற்றுச்சூழலுக்கு உதவி தரும் ஒரு வகையில கிரிக்கெட் விளையாடும் பொழுது டாட் என்கின்ற பெயர்ல நிறைய பேர் மரக்கன்றுகள் கொடுத்திருக்காங்க. யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்றத வரிசையா பாப்போம். முதல் நபர் வாங்கப்பா. தம்பி ஸ்கூலுக்கு போலையா நீங்க? ஆப்பிள் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்தேன். மரக்கன்றுகள் நீங்க கொடுத்திருக்கீங்க. 2 3 4 8 மரக்கன்றுகள் கொடுத்திருக்கீங்களா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. நன்றி தம்பி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். போங்க மைம் காமெடிலாம் அங்க போய் பண்ணுங்க. நீங்க எத்தனை மரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? நான் ஒரே 4 தான். ஆனா 1 2 3 4 7 டாட் 7 மரங்கள் நான் கொடுத்துருக்கேன். 7 மரங்கள் கொடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சாருக்கு. நல்லா மரத்தெல்லாம் வெட்டாதீங்க, மரத்தை முடிஞ்ச அளவு வைங்க. இது என்ன பேட்? இது ஸ்பெஷலா எனக்காக நானே மரத்தை பிடிச்சி வெட்டி வெயிட்லெஸ்ஸா செஞ்ச பேட். இது மாதிரி ஒரு மரத்தை கல்லு போட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரு மரத்தை பேட். ஓஹோ, 7 8 பேட் இருக்கு வீட்டுல. சூப்பர். இந்த பணி உங்களை தொடரணும். அடுத்து நிறைய டாட் வைக்கணும். புரியுதா? அடுத்ததா இந்த நபரை பத்தி சொல்லணும் தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கீழே பேர் போட்டுருவாங்க. நீங்களே வாங்க. வணக்கண்ணே. நீங்க இப்போ நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க நம்ம எந்த ஸ்டேஜா இருந்தாலும் 10 மரங்கள் கொடுக்குறீங்களா? எல்லாரையும் விட அதிகமான மரங்கள் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. சோ ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. 10 டாட் வச்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாட் எல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எத்தனை வேணா கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி நம்ம ரன் அடிச்சுக்கலாம். நீங்க டாட் வச்சு மரமும் கொடுக்குறீங்க, ரன்னும் அடிக்கிறீங்க. இந்த பணி தொடரட்டும். போங்க. ஈசாலா கப்பு நமக்குதான். போய் வேணாம், ஏங்க இப்படி பண்றீங்க? சோ நீங்களும் சுற்றுச்சூழலுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு டாட் வச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன மரம் கொடுக்குறீங்க? தலை 2 மரம் கொடுத்துருக்காரு. தலை 2 மரம் கொடுத்துருக்காரா?